ப்ரொடக்டிவிட்டி ஆர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? ஒருத்தங்க பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்னும் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தங்க பிஸியாக இல்லை அப்படின்னாலும் அவங்க ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னும் கிடையாது. இந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் 4 ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த 4 ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான 4 ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ரொடக்டிவ் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த டாஸ்க்குக்கு ஒரு சில அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை எவ்வளோ நல்லா பண்ணால் அந்த அவுட்புட்டை பெஸ்ட்டாக, ஈஸியாக, குவிக்காக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் டினோட் பண்ணுறது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அந்த டாஸ்க்கை அண்ட் எவ்வளோ குவிக்காக பண்ணுறீங்க, எவ்வளோ பெஸ்ட் கொடுக்குறீங்க அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் டினோட் பண்ணுறது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அண்ட் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, இந்த எல்லா டேர்ம்ஸுமே அந்த ப்ரொடக்டிவிட்டியை டினோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான 4 ரூல்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், வாட் டு டூ. ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ நம்ம டைம் நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் டேயில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த டே எப்படி கொண்டு போவீங்க? ஸோ அப்பப்போ அந்த டே நமக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்குதோ அந்த டாஸ்க் அப்படியே பண்ணிவிட்டு அந்த டேவை நம்ம முடிச்சிருவோம். ஸோ இதனால் நம்மளோட மெயினாக முடிக்க வேண்டிய டாஸ்க்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அண்ட் தேவையே இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனில் இருப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டாஸ்க்கை ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணணும் அண்ட் அதை ப்ரையாரிட்டைஸும் பண்ணணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னைக்கு முடிக்க வேண்டிய டாஸ்க்லாம் நான் லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை நான் ப்ரையாரிட்டைஸும் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் என்னோட டேவை ரன் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டாஸ்க் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒர்க் ரிலேட்டடாக அஃபிஷியலாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு பர்சனல் ஒர்க்காக இருந்தாலுமே அது ஒரு டாஸ்க் தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த ஒர்க் முடிக்கணும், அது பர்சனலாக இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த டாஸ்க் அன்னைக்கு நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேவை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நிறைய டைம் வேஸ்ட் ஆகாமலையும் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், வாட் டு டூ. அடுத்த இம்பார்ட்டன்ட் ரூல், வென் டு டூ இட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலாக இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், மேலே சொன்ன டாஸ்க் எல்லாமே நீங்கள் ப்ராப்பர் டைமை அலாட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு இன்னைக்கு எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு புக்கில் 3 சாப்டர் முடிக்கணும் அப்படின்ட்டு அவர் லிஸ்ட் பண்ணுறாரு அண்ட் அப்கமிங் வீக்குக்கான ட்ரெஸ்லாம் அவங்க சார்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாஸ்காக இருக்குது. அண்ட் மூணாவது அவங்களோட ஃபேவரட் சீரீஸில் ஒரு எபிசோட் முடிக்கணும் அப்படின்றது 3வது டாஸ்காக இருக்குது. ஸோ இதுதான் அவருக்கான அன்னைக்கான டாஸ்காக அவர் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு மார்னிங் பர்சன். ஸோ எந்திரிச்ச உடனே அவர் ரொம்ப பிரிஸ்காக இருப்பார், எந்திரிச்ச உடனே ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அண்ட் மைண்டும் ரொம்ப காமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக முடிக்க வேண்டிய விஷயங்களை முடிக்காமல் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே அவர் ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அந்த 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டாஸ்க், அதை பண்ணாமல் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஃபேவரட் சீரீஸில் ஒரு எபிசோட் பார்க்கலான்ட்டு உட்கார்றாரு. ஸோ என்னதான் அது லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அது அவருடைய ஃபேவரட் சீரீஸ். ஸோ ஒரு எபிசோட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னு தான் தோணும். சரி, 2 எபிசோட் பார்த்து முடிச்சுட்டாருன்னே வச்சுப்போம். அந்த 2 எபிசோட்க்கு அப்புறம் அவரோட மைண்ட் மார்னிங் எந்திரிச்சும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்வியஸாக அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஃபிஷியன்சி கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக்குக்கு எடுக்கக்கூடிய நம்ம டைம் அதிகமாகிட்டே போகும். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது டாஸ்க் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ணலாம். இந்த மாதிரி பிரேக்கோட டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர
நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் படி நம்ம அன்னைக்கான டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணிட்டாலுமே நம்ம எப்போ அந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக அலாட் பண்ணல அப்படின்னா நம்ம லிஸ்ட் மேக் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்போ வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்போம், எப்போ நம்ம மைண்டு காம் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக இருக்கோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை முடிச்சிடணும். அண்ட் எப்போ நம்மளோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருதோ அந்த டைமில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை அலாட் பண்ணிடணும். ஓகே, இந்த டைம் தான் நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டோம், பட் பரவாயில்ல இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை இந்த டைமில் முடிச்சா ஓகே தான் அப்படின்ட்டு டைமை வந்து ப்ராப்பராக அலாட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு டைம் கொடுத்து நம்ம அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக முடிச்சிருவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், when to do it. அடுத்த ரூல், where to do it. ஸோ நம்ம பண்ண போகிறோம் அண்ட் அது எப்போ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்கே அந்த டாஸ்க்கை பண்ண போகிறோம் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பிளேஸில் உட்காந்து அந்த டாஸ்க்கை பண்ணும்போது தான் அவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுப்பாங்க, ஃபுல் ஃபோக்கஸ்டாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க படிக்க உட்கார்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப குவாய்ட்டாக யாருமே இல்லாத ஒரு ரூமில் உட்காந்து படித்தாதான் ஃபுல் எஃபிஷியண்டாக படிப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கு ஃப்ரெஷ் ஏர்ல உட்காந்து படிச்சாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கும், அப்பதான் ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ எந்த இடத்துல உட்காந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சி அண்ட் உங்களுடைய இன்புட் உங்களோட எஃபர்ட் வந்து மேக்ஸிமமா இருக்குமோ அந்த பிளேஸை சூஸ் பண்ணி அங்க நீங்க ஒர்க் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுல பெஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணாம ஒரே பிளேஸ் சூஸ் பண்ணி டெய்லி அங்க உட்காந்து நீங்க பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் உங்களோட எஃபர்ட்டோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல், ஹவு டு டூ இட். ஸோ மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு பக்காவா. ஸோ என்ன பண்ணணுன்றது லிஸ்ட் பண்ணியாச்சு, அது எப்போ பண்ணணுன்றது லிஸ்ட் பண்ணியாச்சு, அண்ட் எந்த பிளேஸ்ல பண்ணணும் அப்படின்றதும் திங்க் பண்ணியாச்சு. அடுத்து அது எப்படி நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்த ரூல். ஸோ இந்த ரூல் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களோட டாஸ்க் லிஸ்ட் பண்ணுறது, அதுக்கான டைமை சூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கான பிளேஸ் சூஸ் பண்ணுறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இதை வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் டேக்கு மட்டும் பண்ணாமல் டெய்லி பேசிஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஹேபிட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி அந்த இருக்கிற அவுட்புட் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு டே முடிச்சதுக்கு அப்புறம் ஆர் ஒரு வீக்குக்கான டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ரிவார்ட்ஸ் குட்டி ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லா இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச டாஸ்கோ ஒரு பிடிச்ச சீரீஸோ இதை மாதிரி நம்ம இதை பார்க்கலாம், இது கொஞ்சம் அதிக டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே குட்டி ரிவார்ட்ஸ்லாம் நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டாஸ்க் நீங்க வந்து முடிக்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவா இருக்கும். ஸோ இந்த ஹேபிட் வந்து இனிஷியலா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. பட் ஒன்ஸ் அந்த ஹேபிட் ஆயிடுச்சு டெய்லி பேசிஸ்ல நீங்க கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாயிரும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. அண்ட் இதனால தான் நான் வந்து செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டைம் அலாட் பண்றது. ஸோ இனிஷியல் டேஸ்ல வந்து நீங்க கண்டினியூஸா உங்க டாஸ்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம்லாம் அலாட் பண்ணி பக்காவா லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிடுவீங்க. பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசி ஒரு டாஸ்கோ கடைசி 2 டாஸ்கோ உங்களால் பண்ண முடியாமல் போனால் கூட அது வந்து ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா நம்ம லாஸ்ட் கொடுத்தது எல்லாமே லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் தான். ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படிங்கிறதுனால இனிஷியல் டேஸில் உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னாலும் இட் இஸ் ஃபைன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே லிஸ்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றதே நீங்கள் ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ரூல்ஸ் நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.